நீங்கள் நீங்கள் என்ன மீடியாவா? யார் கட்டணம் நிர்ணயம் பண்ணுறா? கோவில் அர்ச்சகரா? நோ, இருங்க யாருங்க தவறான நீங்கள் இல்லை, நீங்கள் எந்த டிவி நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய கோரிக்கையே கோவிலில் தரிசனத்தை கட்டணமே வசூல் பண்ணக்கூடாதுங்கிறேன் நான். அதனால் நீங்கள் அதை நிறுத்தினாலே எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் ஸ்பெஷல் கட்டண தரிசனங்கள் இருக்கிறனால தானே அரசாங்கம் எங்கள் சுவாமி என்ன காட்சி பொருளா? அதனால் அரசாங்கம் ஏற்கனவே இந்து முன்னணி தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறது. எந்த கட்டணமும் வசூல் பண்ணக்கூடாது. அதனால் கட்டணம் இல்லாத தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டா எந்த ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. இதில் ஜாதி பிரச்சனையே வரல. டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிவிஷன் அமங்ஸ் ஹிந்துஸ். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி ஒரே விஷயம், மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1992 அன்று படுகொலை செய்யப்பட்ட திரு பி. ராஜகோபால் மாநில இந்து முன்னணி தலைவர் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்காக தான் போராட்டம் துவங்கினார். இன்னமும் சொல்லப்போனால் மொட்டை கோபுரத்துக்கு முன்னாடி செருப்பு வைக்கிறதுக்கான கான்ட்ராக்டில் அவர் கேள்வி எழுப்பினாருங்கிறதுனால தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்த மாற்று மதத்தினர் அவரை கொலை பண்ணாங்க. அதனால் தொடர்ந்து ஹிந்து அமைப்புகள் கோவில் வளாகத்திற்குள் எந்த விதமான கடைகளும் வைக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு போராடி கொண்டு இருக்கோம். இன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோவிலில் 7000 சதுர அடி அளவுக்கு கோவில் இடிஞ்சு போயிருக்குன்னா அதனுடைய தாக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தில் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஹூ நோஸ். அதே மாதிரி இங்கே இதில் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவில் இன்னும் இதை விட மோசம். பக்தர்கள் போகிற பாதம் முழுக்க கடை. ஏன்னா கோவிலா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸா? இருக்கிற நிலங்கள்லாம் ஒழுங்காக குத்தகை வசூல் பண்ணுங்க, மணக்கட்டுக்கு மார்க்கெட் ரேட்டில் வாடகை வாங்குங்க. இது எதுவுமே தேவையில்லையே. அதனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய இந்த ஆபத்துக்கு அறநிலைத்துறை தான் முழு காரணம். அதோடு மட்டுமல்ல, ராத்திரி 10:40க்கு ஒரு கடையிலிருந்து லேசாக புகை வந்த பொழுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் 4 பேர் அங்கே இதை அணைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யாதவர்கள் இருந்தார்கள் என்று தகவல் வந்திருக்கு. ஆகவே போலீஸ் உடனடியாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கைப்பற்றி அந்த நபர்களை முதல்ல அழைத்து விசாரணை பண்ணணும். இது விபத்தா சதியா என்கின்ற சந்தேகமானது மிக ஆழமாக இருக்கிறது. தமிழகத்திலே ஹிந்து அறநிலையத்துறை சட்டம் 1959 மூலமாக ஹிந்துக்களுடைய கோவில்கள் அனைத்தும், அதாவது உண்டியல் வச்சிருந்தால் அறநிலையத்துறை உள்ளே வந்துடும். அந்த மாதிரியாக உண்டியல் இருந்து வருமானம் இருக்கின்ற கோவில்கள், மடங்கள், மடம் சார்ந்த கோவில்கள், அறக்கட்டளைகள் ஆகியவை மொத்தம் 38,635 கோவில்கள் ஹிந்து அறநிலையத்துறை வசம் இருக்குது. ஆனால் இவங்க எடுக்கும் பொழுது அது வழிபாட்டோடு இருந்தது. அதனால தான் எடுக்கிறாங்க. வழிபாடு நடக்குது, உண்டியல் இருக்குது, அதில் வருமானம் இருக்குது. அதனால் ஏதாவது நலிவடைந்த கோயிலை இம்ப்ரூவ் பண்ணுறக்கா எடுக்கலை. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம், நானே பல இடங்களில் போய் பார்த்தா கோவில் இருந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கட்டடத்துக்கு ஈஓ போட்டிருக்கு. ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் பேசி மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஒப்புக்கொண்டார் கோவில் இருந்த இடத்துல கட்டடம் இருக்குன்னு. ஆகவே இன்றைக்கு என்ன அவசிய தேவை என்று சொன்னால், இந்த எந்த நிலையிலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அந்த நிலையில் கோவிலை காட்டுங்கிறேன் நான். நீங்கள் கோவிலை காட்டுங்க. நீங்கள் குறைஞ்சது 8,000 to 10,000 கோவில்கள் ஸ்தலத்தில் இல்லை, கடையாக இருக்குது. ஏன் எப்படி? இந்த கொள்கை விளக்கு குறிப்பில் அமைச்சர் சொல்கிறார், தனியார் பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்ட இடங்களை மீட்பதற்காக ஒரு குழு போட்டிருக்கோன்னு. 24 மணி நேரத்தில் செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் எஸ்எல்ஆரில் ரிஜிஸ்டரில் கோவில் பேரில் தான் இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் இந்த 50 வருஷத்தில் அந்த இஓ அல்லது ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் இவங்க சேர்ந்து தனியார் பேருக்கு பட்டா மாற்றிருக்காங்க. அந்த பட்டாவை கேன்சல் பண்ணால் போதுமே, ஒரு ஆர்டர் போதுமே. அதுக்கு எதுக்கு
9 டெபுட்டி கலெக்டர், ரிட்டையர்ட் டெபுட்டி கலெக்டர், ரிட்டையர்ட் தாசில்தார் 20 பேர், இதெல்லாம் தேவையில்லாது. ஆகவே அரசாங்கத்தின் நோக்கம் ஹிந்து கோவில்களை, அதனுடைய சொத்துக்களை பாதுகாப்பது அல்ல, மீட்பது அல்ல. ஆகவே இந்த இந்து டெம்பிள் ரிக்ளைம் மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறது, ஹிந்து ஆலய மீட்பு அமைப்பு. இது எந்த விதமான அரசியல் சார்பும் இல்லாத, ஹிந்து மதத்தில் வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கின்ற ஆன்மீக பெருமக்கள் மூலமாக தகவல்கள் சேகரித்து அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுத்து கோவில் இருந்த இடத்துல கோவிலை கொண்டு வர்றதுக்காக குறிக்கோளோடு இந்த அமைப்பு துவங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, இந்த கொள்கை குறிப்பில் சொல்லியிருக்கிற மாதிரி 4,78,234 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதை அப்படியே அரசாங்கம் ஃபென்ஸ் பண்ண வேண்டாமா? ஒரு குடும்பத் தலைவனோட முதல் வேலை என்ன? குடும்பத்தின் சொத்துக்கு வேலி போடுறது, பாதுகாக்கிறது. அப்போ ஒரு அரசாங்கத்திற்கு இந்த மாதிரி கடமைகள் இருக்கா இல்லையா? ஆகவே இதற்காக இன்றைய தினம் இந்த அமைப்பு துவங்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஹிந்து டெம்பிள் ரிக்ளைம் மூமெண்ட் வெப்சைட்டு துவங்கியிருக்கோம். அந்த வெப்சைட்டில் நேரடியாக இதற்கு தன்னார்வலர்கள் நாங்கள் இந்த பணியில் எங்களை அர்ப்பணித்து கொள்ள, இணைத்து கொள்ள தயாராக இருக்கிறவங்க அதிலேயே அவர்கள் ஜாயின் பண்ண முடியும். இந்த கோவில்களுடைய பட்டியல் பூரா அதில் நாங்கள் அப்லோடு பண்ணியிருக்கோம். ஆகவே அவர் பகுதியில் இருக்கிற கோவிலை பற்றி அவர் உடனடியாக தகவல் சேர்த்து நமக்கு தகவல் ஆன்லைன்லேயே கொடுக்க முடியும். இந்த தகவல்கள் பெற்ற பிறகு மிகப்பெரிய அளவில் ஹிந்து மக்களோட சேர்ந்து முதலமைச்சரை பார்ப்போம். தீர்வு கிடைக்கலையா கவர்னர், அதற்கு பிறகு லா கமிஷன். ஆகவே நமக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆகவே எல்லா கோவிலும் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் கொள்கை விளக்க குறிப்பில் அறிவித்திருக்கின்ற 38,635 ஸ்தலத்தில் பார்க்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வளோ. நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கம் கையில் நீங்கள் வழிபாடோடு இருந்த கோவிலை எடுத்து அங்கே கோவில் இல்லாமல் போனதுக்கு குற்றவாளி யார்? நீங்கள் சொல்லுங்கள். அரசாங்கம் தானே. அப்போ உன் தவறை திருத்தணுமா இல்லையா? ஆகவே எங்களுடைய முதல் பணி இந்த 38,635 கோவில்களும் ஸ்தலத்தில் அரசாங்கம் காட்டணும். எங்களுக்கு அதில் இருக்கிற ஆக்கிரமிப்பை நீக்கணும். அந்த இடிச்சுட்டு கட்டடம் கட்டியிருக்கவனை நீக்கிட்டு அந்த இடத்துல கோவிலை கட்டணும். அது எங்களோட கோரிக்கை. நான் என்ன சொல்கிறேன், இது முதல் சான்ஸு. இல்லை என்றால் இந்த ஹிந்து இயக்கம் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்கின்ற கோஷத்தோடு வெளியே வர வேண்டிய நிர்பந்தம் வரும். நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? 50 வருஷம் ஹிந்து மதத்தை அழிக்கின்ற நோக்கில் செயல்பட்டிருக்கின்ற அரசுகள் தங்களை திருத்தி கொண்டு ஹிந்து கோவில்களை நாம் எப்படி எடுத்துக்கொண்டோமோ அப்படி கொண்டு வான்னு கேட்குறோம். அதே மாதிரியாக மாநில அரசாங்கம் எல்லா நிலைகள்லையும் சிலை கடத்தலிருந்து ஆரம்பித்து, நீங்கள் இப்போ ஏகாம்பரேஸ்வர் கோயில் சோமஸ்கந்தர் சிலையில் தங்கம் இல்லைங்கிறது வர அரசாங்கம் தானே காரணம், இந்த அலுவலர்கள் தானே காரணம். அப்போ அவங்க மீது என்ன நடவடிக்கை? அமைச்சரே சொல்கிறார், தனியார் மீது பட்டா மாற்றப்பட்டதை கண்டறிந்து திருப்பியும் கோவில் மீது பட்டா மாற்றுவதற்கு நாங்கள் இவ்வளோ பேர் ரிட்டையர்டு அதிகாரி நியமிச்சிருக்கோன்னு. அப்படியானால் பட்டா மாற்றினா மட்டும் போருமா? பட்டா மாற்றின அதிகாரி மீது நடவடிக்கை வேண்டாமா? அவர் கைது பண்ண வேண்டாமா? ஏன் பண்ணுறதில்ல? ஹிந்துஸ் கேட்கறது இல்லை, இப்போ கேட்க ஆரம்பிச்சு. தேங்க்யூ. எது 1,23,000 மீட்டர் குத்தகை கொடுத்துருக்குங்கிறாங்க. குத்தகை பணம் கட்டலைன்னா அவர்கள்ட்ட எடுத்து வேறு ஆள்கிட்ட கொடுக்க வேண்டியது. ஏன் இப்போ கோவிலில் நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கம் ஒழுங்குபடுத்தி இதை நிர்வகிக்க முடியுமா முடியாதா? இப்போது சென்னை நகரில் மாத்திரம் 200 ஏக்கருக்கு மேலே கட்டுகள் இருக்குது. இப்போது டி நகரில் கன்ஜஸ்டடாக இருக்குது. ஏன் தரவாடகையில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ அல்லது ஒரு ஐடி சென்டர் பார்க்கோ நீங்கள் ஏன் அந்த கோவில் இடத்துல மலர் ஹாஸ்பிட்டல் கைத்தாப்பில் கொண்டு வர முடியாது? ஏன் கிரீன்வேஸ் ரோடில் கொண்டு வர முடியாது? செய்ய முடியும். ஏன்னா இவங்க கோவிலை நம்ம பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அதே மாதிரி
இன்னைக்கு இந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற கட்டடங்கள், மனைக்கட்டுகள், நிலங்கள், இதை ஒழுங்காக மார்க்கெட் ரேட்டில் நாம் ரெண்ட் வசூல் பண்ணினா 6000 கோடி கோவில்களுக்கு வருமானம் வரும். அப்போ 6000 கோடினா ஏழை இந்து குழந்தைகள், எல்லா சமுதாய, இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் இலவசமாக கல்வியும் மருத்துவ வசதியும் கொடுக்க முடியுமா? முடியாதா? கொடுத்தா மத மாற்றமே நின்று போகுமே. ஆனால் இவங்க அதை விரும்பலை, அதனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. செய்ய வைக்கிறதுக்காண்டி அமைப்பு ஆரம்பிக்கும்.